நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 88707 67784. அன்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எங்களோட இணைந்து நீங்கள் பார்க்க போவது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். வணக்கம் ஜோஸ். வணக்கம் மேம், எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லா நாள் போல இன்றைய நாள் மகிழ்ச்சி, உற்சாகம், சிறப்பான நாளா அமைஞ்சிருக்குது. ஸோ இன்னைக்கான கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது முற்றையும் துறந்தவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்களே, துறவிகள். ஸோ இப்போ அப்படிப்பட்ட ஒரு துறவு நிலை வாழக்கூடிய ஒரு குரு, அவருக்கு ஒரு 5-6 சீடர்கள். அப்போ அவங்களுக்கு பொருள் மீதோ பொன் மீதோ பெண் மீதோ எதுவுமே நாட்டம் அவங்களுக்கு கிடையாது. ஸோ அப்போ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு பயிற்சி எடுத்து அவங்க வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு முறை அவங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பயணம் செஞ்சுட்டு இருக்கும்போது நடுவில் ஒரு ஆறை கடந்து செல்ல வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. அப்போ அந்த ஆற்றை கடந்து செல்லணும் அப்படின்னா ஆற்றில் ஒவ்வொருத்தராக இறங்கணும். கழுத்தளவுக்கு என்ன இருக்குது, தண்ணி இருக்குது. ஸோ கைகளை ஒரு தடியை ஊன்றியோ இல்லை ஒருத்தர் கைகளை பிடிச்சோ தான் என்ன பண்ண முடியும், அங்கேருந்து கடந்து செல்ல முடியும். அப்போ இந்த ஆற்றங்கரையில் ஒரு இளம் பெண் ஒரு பொண்ணு என்ன பண்ணுது, அந்த ஆற்றை கடப்பதற்காக என்ன பண்ணுது, நின்றுட்டு இருக்குது. அப்போ இந்த துறவி அங்கெல்லாம் வந்து நிற்கிறாங்க. அந்த பெண்ணை என்ன பண்ணுறாங்க, பார்க்குறாங்க. அந்த சீடர்கள் யாரும் அந்த பெண்ணை ஏறெடுத்து கூட என்ன பண்ணல, பார்க்கல. ஏன்னா அவங்களுக்கு அதை பார்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, வளர்ந்து வந்திருக்கிறாங்க. அப்போ ஆற்றை கடக்க அவங்க தொடங்கும் போது அந்த பெண் வந்து அந்த துறவி தலைவர்கிட்ட வந்து கேட்குது, ஐயா நீங்கள் அந்த ஆற்றை கடந்து போனீங்கன்னா என்னையும் கொஞ்சம் உதவி அங்கே கொண்டு போய் விட்டுற முடியுமா அந்த இடத்துல, என்னால் இந்த ஆற்றை கடந்து போகணுன்றிருக்கேன், எனக்கு தனியாக போக பயமாக இருக்குது, தயவு செஞ்சு என்னோட கரங்களில் பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணுங்க, கொண்டு போய் அந்த கரைக்கு விட்டுருவீங்களா அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்க, அந்த கையை பிடிச்சிட்டு தண்ணியில் இறங்கியிருக்கேன். தண்ணியில் இறங்கியிருக்க அந்த பெண்மணிக்கு அந்த தண்ணியோட ஆழம் கூட கூட பயம் அதிகமாகுது. அப்போ ஐயா தயவு செஞ்சு எந்த தப்பா எடுத்துல என்ன பண்ணுங்க, உங்க கைகளில் தூக்கிக்கிட்டு என்ன பண்ணிருக்காங்க, கொண்டு போய் இறக்கி விட்டுருங்க. இவரும் சரின்னு சொல்லி என்ன பண்ண தூக்கி கொண்டு போய் அந்த கரையில் என்ன பண்ண இறக்கி விட்டுட்டு இவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுறாங்க. அந்த பொண்ணு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுறாங்க. இவங்க துறவு மடத்துக்கு போனதுக்கப்புறமும் இந்த அவங்ககிட்ட இருந்த சீடர்கள் இருக்காங்களே, அந்த சின்ன பசங்க, அவங்க 5 பேருக்கு 6 பேருக்கு இடையில ஒரே சலசலப்பு ஓடிக்கிட்டே இருக்கு. நம்மள யாரையும் பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, இவர் மட்டும் இப்படி பண்ணிட்டாரு, தூக்கிட்டு போறாரு. நம்ம வந்து பெண்களை வந்து ஏறெடுத்து பார்க்க கூடாதுன்னு நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. இவர் பெண்களை பார்த்தது மட்டும் இல்லாமல் அவர் கரங்களை பற்றி இருக்கிறார். போதா குறைக்கு என்ன பண்ணிருக்காரு, தூக்கிட்டே வர போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த திரும்ப இது பண்ணிருக்காரு. இந்த ஒரு சலனத்தை இவர் என்ன பண்றாரு, குரு புரிஞ்சுக்கிட்டு அந்த துறவி கேட்கிறாரு, என்ன உங்களுக்குள்ள ஒரே சலசலப்பா ஓடிட்டு இருக்கணும். அந்த பசங்க வந்து கோபத்தோடய சொல்றாங்க, நீங்க வந்து எங்களுக்கு இப்பெல்லாம் கற்றுக் கொடுத்துருக்கீங்க, நம்ம எல்லாத்தையும் துறந்தவர்கள் நாம அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் எப்படி ஒரு பெண்ணை வந்து தொடலாம், எப்படி ஒரு பெண்ணை நீங்க தூக்கி கொண்டு நீங்க இது பண்ணலாம், இது ரொம்ப தப்பாச்சு அப்படின்னு. உடனே அவர் சொன்னாரா, நான் அந்த பெண்ணை தூக்கி சுமந்ததோ அந்த ஆற்றங்கரையில மட்டும்தான், ஆனா நீங்க இன்னும் உங்க மனங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, அந்த பெண்ணை நீங்க சுமந்துகிட்டு இருக்கிறீங்க. அப்போ நாம எங்க எதை செய்யறோமோ அதை அங்க என்ன பண்ணணும், அதோட விட்டுட்டு வந்துடணும். அது தேவையானதை எடுத்துக்கொள்ள வேண்டும், தேவையில்லாத விட்டுவிட வேண்டும். ஆனா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, தேவையில்லாத ஒரு விஷயத்த இன்னைக்கு நான் சுமந்து கொண்டு இருப்பதை காட்டிலும் நீங்க சுமந்துட்டு இருக்கிறதா என்னது அதிகமா இருக்குது. அப்போ அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நீங்க என்ன பண்ணணும், இறக்கி வைக்கணும். சூப்பர். இன்னைக்கு அப்படிதான் நம்ம பல நேரங்கள்ல இருக்கும். எதை எப்போ எங்க விடணுமோ அங்க விடணும், எதை எப்போ எங்க எடுத்து செல்லணுமோ அங்க எடுத்து செல்லணும். ஆனா நம்ம யாருமே அப்படி பண்றதே கிடையாது. சோ இந்த கதையின் மூலமா நம்ம அதை உணர்ந்து கொள்வோம். இந்த ஒரு சிந்தனையோட நாளை தொடங்கலாம். இப்ப அலிதாசன் பார்க்கலாம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உணர்வு பெருகிட உயர்வு அடைந்திட
உண்மை வழி செல்லும் வாழ்வும் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம். உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். இயற்கை காத்திடும் மாந்தர் வாழிடம். பகிர்ந்து வாழ்ந்திடும் உயிர்கள் உறைவிடம். மனிதத்தை உயிரென மதித்திடும் உள்ளங்கள். மானுடர் வாழ்வுக்காய் தனை தரும் நெஞ்சங்கள். நம்பிக்கை செய்தி சொல்லும் நண்பர்கள். உண்மைக்காய் உயிரை இழக்கும் ஜீவன்கள். எல்லோரும் இறைவன் உறையும் ஆலயம். எல்லோரும் இறைவன் உறையும் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம். உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். பசுமை சோலைகள் பாடும் பறவைகள். காற்றும் வானமும் கடலும் மலைகளும். பார்த்தாச்சு, இன்றைய நாள் தொடங்கியாச்சு. நாம இன்னைக்கு பேச போற டாபிக் என்ன? ஸோ இன்னைக்கு என்னன்னா, அந்த கதையில வந்த மாதிரியான ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நம்ம லைஃப்ல நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கத்தான் செய்யுது. அது நம்முடைய வெற்றிக்கு தடையாக இருக்கின்றது. அப்போ நம்முடைய வாழ்க்கையுடைய வெற்றிக்கு தடையாக இருக்கக்கூடிய அந்த தடை காரணிகள், டிஸ்ட்ராக்ஷன்ஸ் என்ன அதைத்தான் இன்னைக்கு என்ன பண்ண போறோம், தெரிஞ்சுக்க போறோம். அப்போ அதில் முதல் விஷயம் சொல்றது என்ன அப்படின்னா, எல்லோருக்குமே நன்கு தெரிந்த ஒன்று சோஷியல் மீடியா கன்சப்ஷன். இன்னைக்கு ஒரு ஆல்கஹால் கன்சப்ஷன் எந்த அளவுக்கு உடம்புக்கு கேடு விளைவிக்குமோ அது போல இந்த சோஷியல் மீடியா கன்சப்ஷன் நம்முடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய வெற்றிக்கு தீங்கு விளைவிக்கின்றது. ஏன்னா அதிகப்படியான காலையில் எழுந்ததுலேருந்து உறங்கப்போ செல்வதற்கு முன்னாடி எவ்வளோ நேரம் நம்ம மொபைல் ஃபோனை பார்த்து அதில் தேவையில்லாத ஃபீட்ஸை ஸ்க்ரால் பண்ணி அந்த ஸ்க்ராலிங் மட்டும்தான் அதில் என்ன ஆகுது, நடந்துக்கிட்டே இருக்குது. வேறு எதுவுமே அதில் உருப்படியான விஷயம் நடக்குதான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஒவ்வொரு மொபைல் ஃபோன்லையுமே நீங்கள் ஒரு அப்ளிகேஷனை எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அதை பார்ப்பதற்கான டேட்டா அதில் இருக்குது. அப்போ அந்த செட்டிங்ஸில் போய் அந்த டேட்டா பார்த்தோன்னா அதிகப்படியான நேரங்கள் நம்ம எந்த அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம் நமக்கு தெரிய வரும். அந்த அப்ளிகேஷன் உண்மையாகவே என் வாழ்க்கைக்கு பலன் அளிக்குதா? ஒருவேளை பலன் அளிக்குதுன்னா பிரச்சனை கிடையாது, நோ ப்ராப்ளம். இப்போ சில பேர் என்ன படிக்கணும்னா அந்த ட்ரேடிங் ஆப் இதெல்லாம் நிறையா இருக்குது. அப்போ அதிலலாம் அவங்களுக்கு அதில் அனுபவம் இருக்குது, அவர்கள் அந்த பட்டறிவை பெற்றிருக்கிறார்கள். அப்படிங்கிறப்போ அதை பயன்படுத்துவதற்கு அவங்களுக்கு தேவைப்படுது, அவங்க மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும், ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கணுங்கிறப்போ பிரச்சனை கிடையாது. ஓகே, அதனால் அவங்களுக்கு ஒரு ஆதாயம் என்னது இருக்குது, பிரச்சனை கிடையாது. ஆனால் எந்தவித ஆதாயமும் இல்லாமல் நான் ஒரு விஷயத்தில் என்னுடைய நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறேன், விரயம் செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னா என்னுடைய வெற்றிக்கு அது தடையாக இருக்கிறது. அதை நான் குறைத்துக் கொள்வதோ இல்லை முற்றிலுமாக தவிர்த்து விடுவதோ ரொம்ப ரொம்ப நல்லது. சூப்பர், தொடர்ந்து பேசுவோம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். நீயும் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீயும் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? ஆண்டவரே
ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, என் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தருளும். என் விண்ணப்பக் குரலை உம்முடைய செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும். ஆண்டவரே, நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீரோ மன்னிப்பு அளிப்பவர், மனிதரும் உமக்கு அஞ்சி நடப்பர். நீரும் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீரும் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கின்றேன். என் நெஞ்சம் காத்திருக்கின்றது. அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன். விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட என் நெஞ்சம் என் தலைவருக்காய் ஆவலுடன் காத்திருக்கின்றது. இஸ்ரவேலே, ஆண்டவரையே நம்பியிரு. பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது. மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு. எல்லா தீவினைகளினின்றும் இஸ்ரவேலரை மீட்பவர் அவரே. இஸ்ரவேலரை மீட்பவர் அவரே. நீரும் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீரும் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? இறையேசுவில் பிரியமான மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே, தினம் ஒரு திருப்பாடல் என்ற இந்த இறை நிகழ்வின் வழியாக உங்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய திருப்பாடலில் நாம் தியானித்தோம். திருப்பாடல் 130 வரிகள். ஆண்டவரே, நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீரோ மன்னிப்பு அளிப்பவர், மனிதரும் உமக்கு அஞ்சி நடப்ப. இறை அன்பின் சமூகமே, இந்த திருப்பாடல் 130 மனிதனுடைய ஆழ்ந்த நம்பிக்கையற்ற நிலையை வெளிப்படுத்துவதாக அமைகிறது. இதனுடைய முதல் வரிகளே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன் என்று ஒருவருடைய ஜெபமாக இந்த திருப்பாடல் ஆசிரியரால் இயற்றப்பட்டிருக்கிறது. இன்றைய சூழலிலே இந்த திருப்பாடல் நமக்கு கற்றுத்தருகின்ற நம்பிக்கை சார்ந்த விழுமியங்கள் என்ன என்பதை நாம் சற்று ஆழமாக விவிலிய பின்புலத்திலே தியானிக்க போகிறோம். அன்பு உள்ளங்களே, ஒருவருடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பது இந்த திருப்பாடலில் நமக்கு தெள்ளத் தெளிவாக
வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இன்று ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு ஆழ்ந்த துயரமானது உடலையோ உள்ளத்தையோ ஆன்மாவையோ பாதிப்புக்குள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கும். அந்த ஆழ்ந்த துயரத்தை நாம் சுமக்காமல் ஆண்டவர் பாதத்தில் ஒப்பு கொடுக்கின்ற திருப்பாடலாக இந்த திருப்பாடல் அமைகிறது. திருப்பாடல் 130 இந்த திருப்பாடல் திரு அவையினுடைய பாரம்பரிய திருப்பாடல் என்று அழைப்பார்கள். ஏனென்றால் தவ காலத்தின் போது இந்த திருப்பாடலை அதிக உள்ளங்கள் இறைவனோடு இணைந்து ஜெபிக்கின்ற திருப்பாடலாக அமைந்திருக்கிறது. இரண்டாவதாக இந்த திருப்பாடல் ஒப்புரவு அருளடையாள கொண்டாட்டத்தின் போது இந்த திருப்பாடல் ஒருவருடைய வாழ்க்கையில் ஆன்மாவில் இடம் பெறுகின்றது. மூன்றாவதாக இந்த திருப்பாடல் ஒருவருடைய இறப்பின் போது பாடப்படுகின்ற திருப்பாடலாக, ஜெபிக்கப்படுகின்ற திருப்பாடலாக அமைகின்றது. இந்த திருப்பாடலினுடைய இந்த பல்லவி வரிகள் ஒரு ஆழ்ந்த இறையியல் உண்மையை வெளிப்படுத்துகிறது. ஆண்டவரே, நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? இந்த உலகத்தில் பாவம் என்பது கொடுமையானது என்பதை இந்த திருப்பாடலுடைய வரிகள் உணர்த்துகின்றது. ஆனால் அந்த பாவத்தோடு முடிவு அல்ல நம்முடைய வாழ்க்கை. கடவுளுடைய பேரன்பை உணர்த்துகின்றதாக இந்த வரிகள் இதோ எடுத்து இயம்பப்படுகின்றது. காரணம் என்னவென்றால், கடவுளுக்கு முன்பாக நம்முடைய பாவங்கள் மிகச் சிறியவைதான். ஆனால் கடவுளுடைய பேரன்புதான் உயர்ந்தது என்பதை அந்த அன்பினால் உந்தப்பட்டு தனி மனிதருடைய ஜெபம் நிறைந்த இந்த திருப்பாடல் ஒரு முழு நம்பிக்கை சார்ந்த ஒரு நாட்டுக்கே உரித்தான ஒரு பாடலாக அமைகிறது. எனவேதான் இந்த திருப்பாடலினுடைய இறுதி வரிகள், இஸ்ரவேலே ஆண்டவரையே நம்பியிரு, பேரன்பு அவரிடமே உள்ளது என்று அந்த ஒருவருடைய தனிப்பட்ட புலம்பலினுடைய ஜெபம் ஒரு நாட்டிற்கான விடுதலை வாழ்விற்கான அந்த சுவையாக மாறுகிறது. யார் ஒருவர் கடவுளுடைய பேரன்பை உணர்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலே, உடலிலே, உள்ளத்திலே, ஆன்மாவிலே, குடும்பத்திலே எப்படிப்பட்ட ஆழ்ந்த துயரம் இருந்தாலும் ஆண்டவர் இன்று உறுதியோடு அவருடைய பேரன்பை நம் உள்ளங்களுக்கும் இல்லங்களுக்கும் கொடுத்து வெளிப்படுத்துகிறார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் இந்த திருப்பாடலின் வரிகளின் வழியாக பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது. எனவே நமது அன்பு என்பது இவ்வுலகை சார்ந்ததாக இருக்கலாம், ஆனால் கடவுளுடைய பேரன்பு எப்பொழுதும் நம்மையே சார்ந்திருக்கிறது. எனவே அந்த பேரன்பிலே யார் ஒருவர் மகிழ்கிறார்களோ அவர்கள் இந்த திருப்பாடலை போல ஒரு புத்தொளி பெற்றவர்களாக, புது வாழ்வு பெற்றவர்களாக, இறைவனுடைய அன்பிற்கு சாட்சிகளாக அவர்கள் வாழ முடியும். எனவேதான் திருப்பாடல் 23:6 வரிகள் உண்மையாகவே உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து பாதுகாக்கும் என்று வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே இறைவில் அன்பின் சமூகமே, மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே, இந்த திருப்பாடல் 130 நமக்கு உணர்த்தும் இறை செய்தி என்னவென்றால், விழுமியம் என்னவென்றால், இவ்வுலகில் இருப்பவை காட்டிலும் எனக்குள் இருப்பவர் பெரியவர். இந்த உலகில் இருக்கிற தீச்செயல்களை காட்டிலும் எனக்குள் இருக்கின்ற அந்த ஆண்டவருடைய பேரன்பு உயர்ந்தது என்பதை நினைத்து பார்த்தோம் என்றால் கடவுளுடைய இரக்கத்தின் கரத்திலே நாம் என்றும் மகிழ்ந்திருப்போம். எனவே அந்த ஒரு உணர்வோடு இந்த திருப்பாடலை இன்று நமது வாழ்க்கைக்குள் கொண்டு சென்று ஆழ்ந்த துயரம், இறைவா இதோ உம் கரத்தில் ஒப்படைத்து விடுகிறேன், உமது பேரன்பால் என்னையும் என் குடும்பத்தையும் உருமாற்றும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். எங்களை அன்பு செய்கின்ற அன்பின் விண்ணக தந்தையே, இந்த காலை வேளைக்காக உம் திருமகனுடைய அன்பு வார்த்தைகள், என் அன்பில் நிலைத்திருங்கள் என்று சொல்லி
அவர் எங்களுக்கு கட்டளையிட்ட அந்த அன்பினால் நிலைத்திருந்து தூய ஆவியினுடைய கனிகளில் அந்த அன்பு நிறைந்த கனிகளை வெளிப்படுத்தக்கூடிய வல்லமையை இன்று எங்கள் சிந்தனையிலே, எங்களுடைய சொற்களிலே, எங்களுடைய செயல்களிலே வெளிப்படுத்த அருள் புரிவீராக. ஆமேன். சிறப்பான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். அதோட எனக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் நம்ம வாழ்வின் வெற்றிக்கு தடையாக இருக்கக்கூடிய தடை காரணிகள் என்ன அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். அதில் அடுத்தது என்ன சொல்றாங்க? அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கைக்கு அந்த வெற்றிக்கு தடையா இருக்கிற காரணங்கள் அடுத்தது என்னன்னு பார்த்தோம்னா, சில நேரங்கள்ல நம்ம வந்து எதிர்மறை கொண்ட நண்பர்களை நம்ம வந்து பக்கத்துல வச்சிருப்போம். ஸோ அந்த நண்பர்களை விட்டு நம்ம விலகி இருந்தாலே போதும், நமக்கு வெற்றி என்பது தானாக வரக்கூடியதா இருக்கும். ஏன்னா நமக்கே பல நேரங்கள்ல பயத்தோடு நம்ம இருப்போம். அந்த பயத்தை இன்னும் அதிகரிக்கிறதுக்கான ஒரு நண்பர்களையோ இல்ல நமக்கு வந்து யாராவது பேசுறதுக்கு இருந்தாங்கன்னா இப்படி ஒரு கருத்தை நமக்கு திணித்தார்களா, நம்மளால வெற்றியை நோக்கி நம்மளால பயணிக்கவே முடியாது. கண்டிப்பாக எதிர்மறை எண்ணம் கொண்ட மனிதர்களை விட்டு விலகி இருக்கின்ற பொழுது நம்மால் வெற்றிகளை பெற்றுக்கொள்ள முடியும். கற்றுக்கொள்வோம், விலக்கிக் கொள்வோம். இன்னும் வேற என்ன இருக்குங்கிறத தொடர்ந்து ஓகே. பிப்ரவரி 27 வியாகுல அன்னையின் புனித கப்ரியேல். இத்தாலி நாட்டின் அசிசி நகரில் வியாகுல அன்னையின் பக்தியில் வாழ்ந்த சாந்தே ஆக்னஸ் பெற்றோருக்கு கிபி 1838 ஆண்டு மார்ச் 1 நாள் பிறந்தார் வியாகுல அன்னையின் கப்ரியேல். புனித பிரான்சிஸ் அசிசியார் திருமுழுக்கு பெற்ற அதே தொட்டியில் திருமுழுக்கு பெற்ற இவருக்கு பிரான்சிஸ் பொசன்ட்ரி என்று பெயர் வைக்கப்பட்டது. சிறுவயது முதல் வியாகுல அன்னையின் பக்தியில் நிறைந்திருந்த இவரிடம் புனித மரியன்னை தேவ அழைத்தலை முன்னறிவித்தார். குருவாக விருப்பம் கொண்ட இவருக்கு இவரது பெற்றோர் திருமண ஏற்பாடு செய்ய அதனை கடுமையாக மறுத்து திருப்பாடுகளின் துறவற சபையில் சேர்ந்து தன் பெயரை வியாகுல அன்னையின் கப்ரியேல் என்று மாற்றிக்கொண்டார். குருத்துவ அருட்பொழிவின் போது எல்லோரும் இயேசுவின் திருப்பாடுகளின் மகிமை விளங்க உழைக்கிறேன் என்று கூறிய போது கப்ரியேல் வியாகுல அன்னையின் மகிமை விளங்கவும் உழைப்பேன் என்று கூடுதலாக வார்த்தைப்பாடு அளித்தார். வியாகுல அன்னையின் வழியாக இயேசுவின் அன்பினை சுவைத்து தன் சகோதர துறவிகளுக்கும் மக்களுக்கும் மரியன்னையின் வியாகுலங்களை எடுத்துரைத்தார். எழுதுவதில் ஆர்வம் கொண்ட இவர் அன்னை மரியாவை அன்பு செய்யுங்கள், நீங்கள் எப்படிப்பட்ட மனிதர் என்று அவர் பார்க்க மாட்டார், கரம் பற்றி உடன் நடப்பார் என்று புனித மரியன்னையின் மாண்புகளை உலகிற்கு எடுத்துரைத்தார். வியாகுல அன்னையின் மீது அளவற்ற பக்தியும் அன்பும் கொண்டிருந்த அருட்தந்தை கப்ரியேல் காச நோயினால் உடல் நலிவுற்று கிபி 1862 ஆண்டு பிப்ரவரி 27 நாள் விண்ணகமடைந்தார். இளம் வயதில் குருவாக இறைபணிகள் செய்து வியாகுல அன்னையிடம் பக்தியோடிருந்த அருட்தந்தை கப்ரியேல் திருத்தந்தை 15ஆம் ஆசீர்வாதப்பரால் கிபி 1920 ஆண்டு மே 13 நாள் புனிதராக உயர்த்தப்பட்டு மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் பாதுகாவலராக அறிவிக்கப்பட்டார். வியாகுல அன்னையின் புனித கப்ரியேல் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் வாழ்வில் திசை மாறி செல்கின்ற இளைஞர்களுக்காகவும் பணியினை எதிர்பார்த்து காத்திருக்கின்ற இளைஞர்களுக்காகவும் ஜெபிப்போம்.
சிறப்பான இன்றைய புனிதர் பகுதி நம்ம பார்த்தாச்சு. நாம் இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் நம்மளுடைய வாழ்க்கைக்கு வெற்றிக்கு தடையா இருக்கக்கூடிய காரணங்கள் என்னன்னு பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அடுத்ததா என்ன காரணம்? ஸோ அடுத்ததாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேலே நமக்கு இருக்கக்கூடிய ஒரு செல்ஃப் டவுட், இல்லை அப்படின்னா ஓவர் திங்கிங் அப்படின்னு சொல்றது. ரெண்டுமே ஆபத்தானது. அது நம்முடைய வெற்றிக்கு தடையாக இருக்கிறது. ஒரு சில நேரங்களில் ஏதாவது ஒரு புதிய முயற்சிகள், அதுக்கு நமக்கு அருமையான எண்ணங்கள் நம்மக்கிட்ட இருக்கும், அதை செய்யக்கூடிய ஆற்றல் நம்மக்கிட்ட இருக்கும், அதை செய்யக்கூடிய கால சூழல் அப்படிங்கிறது இருக்கும். இருந்தாலும் ஒருவேளை இதில் நான் தோத்துட்டா என்ன பண்ணுறது, ஒருவேளை இது ஃபெயில் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, இது யார் காரணமாகும், ஸோ இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய விஷயத்த ஒரு தோற்று போயிட்டேன்னா நான் இதில் எப்படி நான் அதை ஃபேஸ் பண்ணுவேன், இந்த மாதிரியான எண்ணங்கள், இந்த மாதிரியான செல்ஃப் டவுட், இந்த மாதிரியான ஓவர் திங்கிங்னால என்ன பண்ணிடுவோம், அந்த விஷயத்தை கடைசி வரைக்கும் செய்யாமலே போயிடுவோம். அப்போ நமக்கான வெற்றி கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்காது. அப்போ நம்ம வெற்றிக்கு தடையாக இருக்கக்கூடிய காரணிகளில் மிக முக்கியமானது நம்ம மேல நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ஐயப்பாடு, இன்னொன்று நம்ம எல்லாவற்றையும் அளவுக்கு அதிகமாக சிந்திப்பது. இந்த ரெண்டுமே ஆபத்தானது. விட்டு விடுதல் நல்லது. சூப்பர், கற்றுக்கொள்ளும். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். கையாலாகாத புருஷன் ஒருத்தன், கையாலாகிற பொண்டாட்டி ஒருத்தி, அவனுக்கு கை நீட்டி ஆள்ற அந்த பொண்டாட்டி தினமும் தினமும் உழைச்சி காசை கொண்டு வந்து அவகிட்ட தான் கொடுப்பான். ஆனா அதை அவ வாங்கிக்கிட்டு ஏதாவது ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சு தொடப்ப கட்டையாலே அவனை போட்டு அடின்னு அடிச்சு விடுவா. படு பொல்லாத பொண்டாட்டி அவ. அடி பொறுக்க மாட்டாம ஒரு நாள் அவன் பக்கத்து ஒரு சித்தப்பாரு வீட்டுக்கு ஒரு சோழியா போயிட்டு வர்றேன், வர 2 வாரம் ஆகும்னு கிளம்பிட்டான். நீ போயிட்டேன்னா நான் யாரை போட்டு தொடப்பத்தால அடிக்கிறதுன்னு அவ கேட்க, அந்தா அங்க இருக்குல்ல நம்ம அரச மரம், வளர்ந்த அரச மரம், அதை போட்டு அடின்னு அடி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். இவ தினமும் அந்த அரச மரத்துக்கு கொஞ்சம் அன்னத்தை போட்டுட்டு அடின்னு தொடப்பத்தால அடின்னு அடிப்பா. அது மேல ரொம்ப நாளா குடியிருந்த பேய் ஒண்ணு இவ அடிச்ச அடியில மேலுகாலெல்லாம் காயம்பட்டு கதறிக்கிட்டு அந்த அரச மரத்தை விட்டு ஓடியே போச்சு தலதெறிக்க. அந்த அடி அடிச்சு விட்டா. ஓடி போனப்போ வழியில அவளோட புருஷனை பார்த்து பிடிச்சு, எப்பா என்னடா பொம்பளை அவ, ஒரு நாள் அடிபட்டதுக்கே இப்படி உடம்பு பூரா அப்படி அனலா எனக்கு கொதிக்குதே, நீ எப்படித்தான் சமாளிக்கிறையோ அப்படின்னு பரிதாபப்பட்டு யோசனை ஒன்று சொல்லிச்சு. நான் போய் அரசனோட மகளை பிடிச்சிக்கிறேன். எது சொல்லுது? அந்த பேய். நான் போய் அரசனுடைய மகளை பிடிச்சிக்கிறேன், யாரு வந்து மந்திரம் சொன்னாலும் நான் போக மாட்டேன்றேன், ஆனா நீ வந்து பேய் நண்பா போய்விடு அப்படின்னு 3 தடவை சொல்லு, நான் விட்டுட்டு ஓடி போயிடுறேன். அரசர் உனக்கு சன்மானம் கொடுத்து உன்னை அரண்மனையிலே வச்சுக்குவார்ல, அப்புறம் என்கிட்ட நீ பொண்டாட்டிக்கிட்ட அடி வாங்க போற அப்படின்னு சொல்லிட்டு போய் இளவரசிய பிடிச்சுக்கிடுச்சு. இவனும் போய் அந்த மந்திரத்தை 3 தடவை சொல்றான். சொன்ன உடனே பேய் போயிடுச்சு. அரசரு அவனுக்கு பரிசெல்லாம் கொடுத்து அரண்மனையிலே வச்சுக்கிட்டாரு. இதுக்கிடையில போன புருஷனை காணாமேன்ட்டு தேடி கண்டுபிடிக்க கிளம்பிட்டா பொண்டாட்டி, கையில தொடப்பக்கட்டையோட. அரசனோட மகளை விட்டுப்புட்டு போன பேயி கொஞ்ச நாள் அங்கிட்டு இங்கிட்டு சுத்தி அடிச்சு அமைச்சரோட மகளை போய் பிடிச்சுக்கிடுச்சு. அந்த அமைச்சர் அரசரோட உதவிய நாட அரசரு இவனை திரும்ப அனுப்பி வச்சாரு, போய் அந்த பேயை விரட்டிட்டு வான்னு. இவனை பார்த்த உடனே அந்த பேயை அடையாளம் கண்டுகிட்டு, நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு கேட்க, நான் உன்னை ஓட்ட வரல, என்னை தேடி கண்டுபிடிச்சு என்னுடைய வீட்டுக்காரின் தான் வந்துட்டா, அதை சொல்லிட்டு போகலாம்னு தான் வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே அரச மரத்துல வாங்கின அடிய மனசுல வச்சுக்கிட்டு எங்க 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 வந்திருக்கா அப்படின்னு நடுங்கிக்கிட்டு அந்த பேய் கேட்க, அந்த வீட்டோட வாசல தான் நிக்கிறா தொடப்ப கட்டையோடன்னு சொன்ன அடுத்த வினாடியே ஐயோ அம்மான்னு கதறிக்கிட்டு அவளை விட்டுட்டு ஓடியே போயிருச்சான். எந்த மந்திரமும் சொல்லாம அந்த பேய். பேய் கதைன்னா நேரங்காலம் பார்க்காம ஆர்வமா கேட்பீங்களே, எப்படி இருக்கு கதை? பெண் என்றால் பேயும் இறங்குமாம், பொய். இங்கே பேய் அலறி அடித்து ஓடுகிறது. இது போன்ற கதைகள் எல்லாம் பெண்கள் மீது கட்டவிழ்த்து விடப்பட்டுள்ள ஆணாதிக்க சமூகத்தின் பாரம்பரிய கதைகள். மறு வாசிப்பு தேவை. பேய்களின் சாம்ராஜ்யம் எல்லாம் பெண்களின் கட்டுப்பாட்டிலே. அது சரிங்க, எங்கேயாவது இந்த பேய்க
ஆம்பளையில பிடிச்ச ஆட்டுதா? ரொம்ப ரேர். ஏங்க அப்படி? பயமும் கோபமும் சுய கட்டுப்பாடு இன்மையும் தான் பசாசை நுழைய விடும் அகன்ற வாயில்கள். எச்சரிக்கை. இடதுசாரி கூட்டுலையும் கிடையாது, வலதுசாரி கூட்டுலையும் கிடையாது, நடுநிலைமையோட ஒரு கூடுற கூட்டம். இது வேற ஒண்ணு இல்லைங்க, பசாசோட கூட்டு சேரும் கூட்டம். இப்படித்தான் நடுநிலையா செயல்படும். வேற என்ன? ஒரு மாட்சிமை மிக்க பசாசுக்கு நல்ல இறையலும் தெரியும், நம்ப வைத்து கழுத்தறுக்க. மறவாதே நட்பே, தேங்கி கிடக்கும் குட்டைதான் கல்லெறிந்தால் கலங்கும். ஓடும் நதி கலங்குவதில்லை, இயங்கிக் கொண்டே இரு, ஓடிக்கொண்டே இரு. எந்த சோதனை பசாசாலும் உன்னை ஒன்றும் செய்துவிட முடியாது. அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு. அதோட நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில நம்முடைய வாழ்வின் வெற்றிக்கு தடையாக இருக்கக்கூடிய காரணிகள். அடுத்தது என்ன சொல்றாங்க? அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, இப்படி நம்ம வாழ்க்கையில நமக்கு வெற்றி எதுனே தெரியாம நம்ம இருப்போம் இல்லையா, அதை நோக்கி நம்ம பயணம் பண்றதா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு பல நேரம் நம்ம யோசிச்சிட்டே இருப்போம். இது நமக்கு தேவையா, இந்த வெற்றி நமக்கு தேவையா அப்படின்னு சொல்லும் போது நம்ம யோசிக்கும் பொழுது அந்த வெற்றி நம்மளை விட்டு போயிடும். ஸோ நமக்கான வெற்றி இதுதான் அப்படின்னு நோக்கி பயணிக்கும் பொழுது நிச்சயமா அந்த வெற்றியை நோக்கி நம்மளால அடைய முடியும். கண்டிப்பா. நான் விரும்பும் வெற்றி எது அப்படிங்கிற கேள்விக்கு பதில் இல்லைன்னா நம்மளால வெற்றி பெற முடியாது. தவறான திசையில் எவ்வளவு வேகமாக ஓடினாலும் அது எந்த பலனும் கிடையாது. அப்போ நான் ஓடக்கூடிய திசை, நான் ஓடக்கூடிய இலக்கு, நோக்கம், நான் விரும்பக்கூடிய வெற்றி, இந்த மாதிரியான கேள்விகளுக்கான பதில் எனக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கணும். அதை தெரிஞ்சிருந்தா தான் அந்த வெற்றியோ அந்த இலக்கையோ என்னால் சென்று அடைய முடியும். சிறப்பு கற்றுக்கொள்வோம். இன்னும் வேற விஷயம் இருக்குங்கிறத தொடர்ந்து பேசுவோம். அது கூட ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வந்துடும். நிகழ்ச்சிக்குள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். சிறப்பான நாளில் ரொம்ப மகிழ்ச்சியாக நம்ம பேசிட்டு இருக்கிறோம். எப்படின்னா நம்முடைய வெற்றிக்கு தடையாக இருக்கக்கூடிய தடை காரணிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி அதில் அடுத்ததா என்ன சொல்றாங்க? அடுத்ததா என்ன சொல்றாங்கன்னா, நம்ம இப்போ வேண்டாம் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போடுறோம் இல்லையா, ஸோ அதுவே நம்மளுடைய வெற்றிக்கு ஒரு தடையா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எதுவா இருந்தாலும் நம்ம உடனே நம்ம செய்யும் போது வெற்றி நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்ம தேடி வரும். இல்லப்பா எனக்கு இப்போ வேண்டாம்ப்பா இந்த வெற்றி, எனக்கு இன்னும் டைம் இருக்குப்பா, நான் அப்புறமா பார்த்துக்கிறேன்ப்பா, நாளைக்கு வேண்டாம்ப்பா, இல்லை இன்னும் 1 மாசம் ஆகட்டும்ப்பா சொல்லிட்டு நம்ம தள்ளி போட்டுட்டே இருந்தோம்னா அது நம்ம கையை விட்டு போய்விடும். அதான் சொல்லுவாங்க, நேற்று செய்ய வேண்டியதை இன்று செய்பவன் சோம்பேறி, இன்று செய்ய வேண்டியதை இன்றே செய்பவன் மனிதன், நாளை செய்ய வேண்டியதை இன்று செய்பவன் வெற்றியாளன் அப்படின்னு சொல்லி. அப்போ நாம் எல்லாமே ஒரு நாள் அட்வான்ஸா இருக்கக்கூடிய நிலையில நம்முடைய லைஃப்ல எல்லா விஷயத்தையும் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னா procrastination is the biggest dream killer அப்படிம்பாங்க. நம்முடைய கனவுகளை கொள்ளக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆயுதம் எது, நம்ம கனவுகளை கொன்றளிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆயுதம் எது அப்படின்னா இந்த தள்ளி போடுதல் விஷயம். அப்போ அதை நாம் விட்டு விடுதல் நம்முடைய வெற்றிக்கு ரொம்ப ரொம்ப நலம் பயக்கும். கற்றுக்கொள்வோம். இன்னும் வேற என்ன விஷயம் இருக்குங்கிறத தொடர்ந்து பேசுவோம். அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவைஞர்களே, தமிழினிய நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இனிய நன்றி நிறைந்த நல்வாழ்த்துகள். இன்று மீண்டும் நாம் செய்யுள் எண் 6 நடமாடுகிறோம். 2ஆம் கருத்தினை இன்று ஆய்ந்து பார்க்கிறோம். பிறர் தன்னை பேணுங்கால் நாணலும் பேணார் திறன் வேறு கூறி பொறையும் அறவினையை காராண்மை போல ஒழுகலும் இம்மூன்றும் ஊராண்மை என்னும் செருக்கு. இன்று அந்த 2ஆம் கருத்து பேணார் திறன் வேறு கூறி பொறையும். அதாவது தன்னை விரும்பாத ஒருவர் அல்லது தன்னை வெறுக்கிற ஒருவர் அல்லது நம் வளர்ச்சியில் முன்னேற்றத்தில் அக்கறை கொள்ளாதவர் அல்லது அந்த முன்னேற்றத்தை எப்படியா தடுத்து நிறுத்த வேண்டும் என்று எண்ணம் கொள்கிறவர், சூழ்ச்சி செய்கிறவர், வெறுக்கிறவர், அப்படிப்பட்ட ஒருவர் நம்முடைய இயல்பான பாராட்டப்படக்கூடிய திறன் உள்ள அந்த செயல்களை மறுத்து மறைத்து கூறினாலும் அல்லது அதை வெளிப்படுத்தாமல் அப்படியே எதிர்வகையாக சொன்னாலும் இங்கு அந்த பாராட்டுக்குரியவர் என்ன செய்ய வேண்டுமாம்? பொறை, பொறுமை, பொறுத்து கொள்ளுதல், அவ்வளவுதான். ஆக அவர் இந்த நம்முடைய சிறப்பு திறனை மறைத்து விட்டார் என்பதற்காக, சொல்லாமல் போய்விட்டார் என்பதற்காக இந்த திறன் நம்மில் குறைந்து விடாது. அது அப்படியே நிற்கும் அல்லது வளரவும் செய்யும். ஆனால்
இந்த பொறுமையை இழந்து நிற்கின்ற பொழுது பாராட்டுதற்குரிய மற்ற கூறுகளை நாம் கொண்டிருந்தாலும் அந்த பாராட்டு பொருள் இல்லாமல் போய்விடும். எனவே இங்கு ஏற்கனவே நாம் இறைமொழிகளிலே பார்க்கிறோமே, தீமையை நன்மையால் வெல்க. நன்மையை தீமையால் வெல்ல வேண்டும் என்பதல்ல, தீமையை நன்மையால் வெல்ல வேண்டும், தீமையை தீமையால் அல்ல. அதை போன்றுதான் இங்கு பொறாமையை பொறுமையால் வெல்க, பொறுத்து கொள்ளுதலால் வெல்க. அதான் அன்பின் 16 கூறுகள் என்று பவுல் குறிப்பிடுவார். 1 கொரிந்தியர் 13ஆம் அலகிலே அவர் பதிவு செய்வார். அந்த அன்பின் 16 கூறுகளில் முதலாவதாக அவர் வைப்பது என்னவென்றால், அன்பு பொறுமையுள்ளது. அதன் பிறகுதான் நன்மை செய்யும் என்றெல்லாம் வரிசையாக வருகிறது. ஆக பொறுமை இந்த உலகத்தில் இந்த பொறுமை இங்கு அடிப்படையான தேவைகளில் ஒன்று. அதான் நான் புத்தகாலநிலை திருக்கல்யாண மாதா திருத்தலத்திலே அங்கு பணியாற்றிய நேரத்தில் இந்த ஒரு முழக்கத்தை முன்வைத்து அங்கு இயங்கினோம். பொறுமையே புதுமைக்கு அடித்தளம். இங்கு எவராது புதுமை நாடி வந்திருக்கிறார் என்றால் அவர் செய்ய வேண்டிய அடிப்படையான கடமை இங்கு அசனம் வைத்தலோ அல்ல நேர்ச்சை செய்தலோ அல்லது மணிக்கணக்காக மன்றாடுதலோ அல்ல சப்பரத்துக்கு பின்னால் போவதோ அதெல்லாம் பிறகுதான், அதெல்லாம் அடையாளங்கள் தான். ஆனால் பொறுமை அது புதுமையை விளைவிக்கும். ஆக அந்த பொறுமைகளிலும் தலை சிறந்த ஒன்று என்னவென்றால், பாருங்க இவ்வளவு சிறப்பாக இவ்வளவு திறமையாக இருக்கிற என்னை அவர் ஏற்பிசைவு செய்து சொல்ல மாட்டாரே, சொல்வதில்லையே, ஏன் என்று வெகுண்டெழ தேவையில்லை. நான் இவரை பெற்றெடுத்த தாய் 10 மாதம் நான் என் வயிற்றில் சுமந்திருந்தேன், ஆனால் நான் சொல்வதை கேட்க மாட்டேங்கிறானே என் மகன் என்று அன்னை மரியா கானாவூரிலே வெகுண்டெழுந்திருந்தால் அங்கு இயேசு செய்திருக்க வேண்டிய அந்த முதல் புதுமை நடைபெற்றிருக்கார். அங்கு கானாவூரில் நடந்த புதுமையே அதற்கான அடித்தளம் அன்னை மரியாவின் பொறுமைதான். அந்த பொறுமையின் விளைவாக புதுமை நடக்கிறது. அதன் விளைவாக அங்கு இடஒதுக்கீட்டு புதுமை நடக்கிறது. எளியவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், காலங்காலமாக இந்த உண்மையான உணவு மறுக்கப்பட்டவர்கள், அன்று அவர்களுக்கு சிறந்த உயர்தர உணவு கொடுக்கப்பட்டதான் இடஒதுக்கீட்டு சமத்துவம். அதை அன்னை மரியா அங்கு நடைமுறைப்படுத்துவதற்கு கையாளுகின்ற உத்தி கருவி அது பொறுமை. இந்த பொறுமையும் இந்த பொறுத்து கொள்ளுதலும் இங்கு எவரிடமெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் மீச்சிறப்பான மாந்தர்கள். அத்தகைய மக்களால் இந்த சமூகத்திற்கு, இந்த உலகத்திற்கு எந்த இழப்பும் அல்ல, மாறாக அது உயர்வு தன்மை. இன்று நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சொல், அதாவது மன்னிப்பு. ஒரு திரைப்படத்தில் வரும் ஒரு நடிகர் சொல்வார், மன்னிப்பு தமிழில் எனக்கு பிடிக்காத ஒரு சொல். அது தமிழே கிடையாது, தமிழ் சொல் அல்ல. தமிழ் என்பது என்ன? பொறுத்து கொள்ளுதல். அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும். எனவே மன்னிப்பு என்று நாம் சொல்ல வேண்டியதில்லை, பொறுத்து கொள்ளுதல், பொறுத்தருள்க என்று நாம் சொல்லலாம். மன்னிச்சிடுங்க என்பது போலாக பொறுத்தருள்க, பொறுத்து கொள்ளுதல், பொறுமை கொள்ளுதல், இவை எல்லாமே அந்த வேர் சொல்லில் வருகிற சொல். ஆக இன்று இந்த ஒரு உறுதிப்பாட்டை நாம் ஏற்றுக்கொள்வோம். எப்பொழுதுமே நாம் பணிவாக இருப்போம். பாராட்டுவதற்குரிய நிலை நமக்கு இருந்தாலும் அதை எவரும் சொல்லவில்லை என்றாலும் தாழ்வில்லை. ஆனால் நாம் அடுத்தவர் பாராட்டுக்குரியவராக இருந்தால் அங்கு எந்த வகையிலும் பொறாமை கொள்ளாமல் அவரை உயர்வாக பேசும், உண்மையை சொல்லும், பாராட்டி மகிழ்வோம். கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் நாளை திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம். சிறப்பான திரிக்கடுகம் பகுதியை நம்ம பார்த்தாச்சு. நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் நம்மளுடைய வெற்றிக்கு தடையா இருக்கிற காரணங்கள்ல அடுத்ததா என்ன காரணம். ஸோ அடுத்ததா என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த பசங்க 2 அப்படின்னு சொல்லி ஒரு திரைப்படம் வந்துச்சு. அந்த திரைப்படத்தில் ஒரு சீனில் ஒரு டைலாக் ஒன்று இருக்கும். என்ன அப்படின்னா, மொபைல் ஃபோனை நாம வச்சுக்கலாம், ஆனால் மொபைல் ஃபோன் நம்மளை வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதனுடைய மீனிங் என்னன்னா, நாம மொபைல் ஃபோனை பயன்படுத்தலாம், ஆனால் மொபைல் ஃபோன் நம்மளை பயன்படுத்தும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, மாறிவிட கூடாது. என்டர்டைன்மெண்ட் லைஃப்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாருக்குமே பொழுதுபோக்கு அம்சங்கள் எல்லோரோட லைஃப்லையும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஆனால் அந்த பொழுதுபோக்கு மட்டுமே வாழ்க்கையாக என்ன ஆகிடக்கூடாது, மாறிவிட கூடாது. பல நேரங்களில் ஏதாவது ஒரு சீரிஸ் பார்க்க தொடங்கிடுவோம். குறிப்பாக அந்த லாக்டவுன் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா, வேலை நேரம் போக கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸை ஃப்ரீ பண்ணிக்க என்ன அப்படின்னா சீரிஸ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும். அப்போ ஒரு தொடர் நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னா உடனே அடுத்த நாள் எபிசோட். சில நாட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 எபிசோட் கண்டினியூஸாக என்ன பண்ணிடுவோம், உட்காந்து பார்ப்போம். ஒரு எபிசோட் பார்த்தீங்கன்னா 45 நிமிஷம் இருக்கும். அப்போ 3-4 எபிசோட் என்ன ஆகி போச்சு, 4 மணி நேரம் சாலிடாக சொல்லி முடிஞ்சுது. ஸோ அப்போ இது போல அதை அடக்க முடியாத, கண்ட்ரோல் இல்லாத என்டர்டைன்மெண்ட், அதுவும் நம்முடைய வாழ்வின் வெற்றிக்கு தடையாக இருக்கும். ஓகே, சூப்பர். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம்.
நெட்ஃபிளிக்ஸில் நெக்ஸ்ட் எபிசோட் தானாக வரும். ஆனால் உங்கள் வாழ்க்கையின் நெக்ஸ்ட் சாப்டரை யார் எழுதுகிறார்கள்? இந்த ஒரு எபிசோடு மட்டும் இல்ல இன்னொரு எபிசோடு மட்டும் என்று சொல்லி அடுத்தடுத்து உங்கள் வாழ்க்கையில் எத்தனை மணி நேரம் மறைந்து விட்டது என்பது உங்களுக்கு நினைவிருக்கிறதா? பிஞ்ச் வாட்சிங் என்பதை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? பிஞ்ச் வாட்சிங் என்பது ஓய்வா அல்லது நம்மை அடிமைப்படுத்தும் தூண்டிலா? அதற்கான பதிலை வலை உலகத்தில் அருள்வாக்கின் ஒளியில் தேடுவோமா? லூக்கா 12:16 முதல் 20 வரை. செல்வனாய் இருந்த ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அவன், நான் என்ன செய்வேன், என் விளைபொருட்களை சேர்த்து வைக்க இடமில்லையே என்று எண்ணினான். ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து இன்னும் பெரிதாக கட்டுவேன், அங்கு என் தானியத்தையும் பொருட்களையும் சேர்த்து வைப்பேன் என்று தொடங்கும் இயேசுவின் உவமையில் உள்ள மனிதன் தனக்கு நீண்ட ஆயுள் இருப்பதாக நினைத்து கொண்டான். பிஞ்ச் வாட்சிங், அதாவது தொடர்ந்து நாம் காணொளிகளை பார்க்கும் பொழுது நாம் இதே மனநிலையில் தான் இருக்கிறோம். பிறகு பார்க்க வேண்டும் என்பதற்காக பல எபிசோடுகளை நமது பிளே ஸ்டோரில் சேமித்து வைக்கின்றோம். இந்த ஒரு எபிசோடு மட்டும், இந்த முறை மட்டும் என்று ஆரம்பித்து விடியற்காலை வரை நாம் தொடர்ந்து வெப் சீரிஸ்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். நேரத்தின் மதிப்பையும் அது நம் கையை மீறி போவதையும் நாம் உணர்வதே இல்லை. அந்த செல்வந்தன், நீ ஓய்வெடு, உண்டு குடித்து மகிழ்ச்சியில் திளைத்திரு என்று தனது உடல் இச்சைக்கு முக்கியத்துவம் கொடுத்தது போல பிஞ்ச் வாட்சிங் என்பது மனிதர்களுக்கு ஒரு விதமான மன ரீதியான பெருந்தீனி என்று சொல்லலாம். இயேசுவின் ஓமையில் செல்வந்தன் தானியங்களை சேமித்து வைப்பதில் மகிழ்ச்சி கண்டான். இன்று நாமும் தொடர் வீடியோக்களை நுகர்வதில் திருப்தி தேடுகிறோம். ஆனால் அந்த திருப்தி தற்காலிகமானது என்பதை அருள்வாக்கு பகுதி தெளிவுபடுத்துகிறது. பிஞ்ச் வாட்சிங் என்பது ஒரு தொலைக்காட்சி தொடர் அல்லது OTT தொடர்களின் எபிசோடுகளை வரிசையாக தொடர்ந்து பார்க்கும் ஒரு செயலாகும். நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் பிரைம், Z5, ஹாட்ஸ்டார் போன்ற OTT பிளாட்ஃபார்ம் வந்த பிறகு பிஞ்ச் வாட்சிங் என்ற தொடர் பார்வை முறை அதிகமாக பேசப்படுகிறது. அன்றாட சவால்களை எதிர்கொள்ளாமல் யதார்த்த வாழ்விலிருந்து தப்பிச் செல்லவே இன்றைய இளைய தலைமுறையினர் இத்தளங்களை விரும்புகின்றனர் என்று சொல்லலாம். அதற்கு ஒரு வடிகாலாக இந்த பிஞ்ச் வாட்சிங் முறைகளை அவர்கள் பயன்படுத்துகின்றனர். மிகவும் விளையாட்டாகவும் பொழுதுபோக்கிற்காகவும் தொடங்குகின்ற இந்த இடைவிடா தொடர் பார்வை பிஞ்ச் வாட்சிங் மெதுவாக அடிக்ஷனாக, ஒரு போதையாக மாற அது வாய்ப்பளிக்கின்றது. சமீபத்தில் உத்தரப்பிரதேசத்தில் காசியாபாத் என்னும் இடத்தில் 3 சிறார்கள் அவர்களின் பெற்றோர் அவர்களை கொரிய நாட்டு தொடர்களை பார்க்க அனுமதிக்காததை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அவர்கள் வாழ்ந்த அடுக்குமாடி குடியிருப்பிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டனர் என்ற செய்தி பலரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. இணையவழி தொடர்களின் ஒவ்வொரு எபிசோட் முடிவிலும் ஒரு சஸ்பென்ஸ், அதாவது கிளிஃப் ஹேங்கர் வைத்திருப்பார்கள். அதனால் நாம் நினைத்தாலும் நம்மால் நிறுத்த முடிவதில்லை. இந்த பிஞ்ச் வாட்சிங்கின் தீவிரத்தன்மை என்பது உறவுகளிலிருந்து அல்லது உறவினரிடமிருந்து ஒருவரை தனிமைப்படுத்துகின்றது. தூக்கமின்மை, மன அழுத்தம் போன்ற உளவியல் பிரச்சனைகளை வருவிக்கின்றது. யூடியூப் அல்லது நெட்ஃப்ளிக்ஸ் போன்ற தளங்களில் ஒரு வீடியோ முடிந்ததும் அடுத்த வீடியோ தானாகவே தொடங்கும்படி அமைக்கப்பட்டிருக்கும். இதுவே நம்மை தூங்க விடாமல் அடுத்தது என்று பார்க்க வைக்கும். எனவே செட்டிங்ஸில் சென்று ஆட்டோ பிளே நெக்ஸ்ட் வீடியோ என்ற வசதியை நீங்கள் ஆஃப் செய்ய வேண்டும். புத்தகம் வாசிப்பது, உடற்பயிற்சி செய்வது போன்ற வேலைகளில் தொடர்ந்து ஈடுபட வேண்டும். தூங்குவதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பே மொபைலை தூரமாக வைப்பது, அதாவது டிஜிட்டல் டீடாக்ஸ் செய்து கொள்வது மிகவும் நல்லது. இன்னும் ஒரே ஒரு எபிசோட் மட்டும் என்று சொல்லிக்கொண்டே இரவு முழுவதும் பார்ப்பதை தவிர்க்க சுய கட்டுப்பாடுகளை வகுத்து கொள்ள வேண்டும். சிறார்கள் இத்தகைய பிஞ்ச் வாட்சிங்களுக்கு அடிமையாகி கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களை பெற்றோர்கள் அன்புள்ளத்தோடு ஆற்றுப்படுத்தி வழிநடத்திட வேண்டும். பிஞ்ச் வாட்சிங்கிற்கு மாற்றான படைப்பாற்றலோடு கூடிய செயல்பாட்டிற்கு சிறார்களை ஊக்குவிக்க பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் முன்வர வேண்டும். லூக்கா 12ஆம் அதிகாரம் 16 முதல் 21 வரும் அந்த செல்வந்தனுக்கும் நவீன கால பிஞ்ச் வாட்சிங் பழக்கத்திற்கும் இடையே உள்ள ஒற்றுமை மிகவும் ஆழமானது. அந்த செல்வந்தன் தனது தானிய களஞ்சியங்களை நிரப்புவதில் திருப்தி தேடினான்.
நாமோ நமது மனதை காட்சிகளாலும் தகவல்களாலும் நிரப்ப பார்க்கிறோம். அவன் என் நெஞ்சே நீ ஓய்வெடு, உண்டு குடித்து மகிழ்ச்சியில் திளைத்திரு என்றது போல நாமோ இன்னும் ஒரு எபிசோடு பார்த்தால் மனத்திற்கு திருப்தியாக இருக்கும், இன்னும் ஒரு எபிசோடு என்று நாம் போய்கொண்டே இருக்கிறோம். அவன் சேர்த்த தானியங்கள் அவனை காப்பாற்றாதது போலவே நாம் சேர்த்து வைக்கின்ற இந்த வீடியோக்களும் பிளேலிஸ்டுகளும் நம்மை ஒருபோதும் அமைதிக்கு இட்டுச் செல்வதில்லை. இது வலை உலகம் 360 டிகிரி டிஜிட்டல் உலகிற்கான உங்கள் அகராதி. சிறப்பான வலை உலகம் 360 டிகிரி பார்த்தாச்சு. அதோட நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில. நம்முடைய வெற்றிக்கு தடையாக இருக்கக்கூடிய தடை காரணிகள் அடுத்தது என்ன சொல்றாங்க? அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய கம்ஃபர்ட் ஜோன் இருக்கு இல்லையா, அதை விட்டுட்டு நான் வெளியில வந்தாதான் என்னால் வெற்றியை நோக்கி போக முடியும். இல்ல எனக்கு இதுவே ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கு, இதுக்குள்ளே தான் நான் இருக்கணும், இதுக்குள்ளேயே தான் என்னுடைய வாழ்க்கை ஃபுல்லா இருக்கு அப்படி நம்ம நினைச்சிட்டு நம்மளை சுத்தி ஒரு வட்டம் போட்டு நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம்னா நம்மளால வெற்றியை நோக்கி பயணிக்கவே முடியாது. கண்டிப்பா 10ஓடு 1 11 அத்தோடு 1 நானும் 1 அப்படின்னு என் வாழ்க்கை இருந்துச்சுன்னா நிச்சயமாக என்னால் வெற்றிகளையோ அரிய பெரிய செயல்களையோ செய்ய காண முடியாது. கம்ஃபர்ட் ஜோன், அந்த கூட்டுப்புழு பருவத்தை உடைத்து கொண்டு வெளியே வருகின்ற பொழுதுதான் அங்கே வண்ணத்து பூச்சி வண்ண வண்ணமான தன்னுடைய சிறகுகளால் இன்னைக்கு மிளர்கிறது. அது ஒருவேளை கூட்டுப்புழு பருவத்துக்குள்ளே எனக்கு இதுக்குள்ளே இருந்துக்கிற ஒன்றும் பிரச்சனை நினைச்சா அது கூட்டுப்புழுவாக என்ன இருக்கும், மடிந்து போயிருக்கும். ஸோ அப்போ நாம இன்னைக்கு கூட்டுப்புழுவாக மடிந்து போக இருக்கின்றோமா அல்லது வண்ணத்து பூச்சியாய் சிறகு விரித்து பறக்க இருக்கிறோமா அப்படிங்கிறது அந்த கம்ஃபர்ட் ஜோனை உடச்சிக்கிட்டு வெளியே வர்றதுல தான் இருக்குது. கற்றுக்கொள்வோம். இன்னும் வேற விஷயம் இருக்குங்கிறத தொடர்ந்து பேசுவோம். அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக இன்றைக்கி பார்க்க போகிற முக்கியமான தலைப்பு என்னென்னா, என்னென்ன விதமான கரைசல்கள் நம்ம வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. இயற்கை வழி கரைசல்கள், அது மாடி தோட்டமாக இருந்தாலும் சரி, தோட்டமாக இருந்தாலும் சரி, திட்டமிடலில் ரொம்ப முக்கியமானது இந்த கரைசல்கள். கையில் ஒன்றுமே இல்லாமல் ஒரு விவசாயம் பண்ணக்கூடாது. அது மாடி தோட்டமாக இருந்தாலும் சரி, இதுவாக இருந்தாலும் சரி. ஒன்று மாடி தோட்டம்னா நம்ம கையில் இருக்கக்கூடிய பொருள்கள் எதெல்லாம் கொடுக்கலாம் வளர்ச்சிக்கு. ரொம்ப சுருக்கமானது என்ன, கடலைப்பருப்பு விற்கும். அந்த கடலைப்பருப்பு வாங்கி ஒரு 200 கிராம் மிக்சியில் அரைச்சி தண்ணியில் ஊற வச்சு தரையில் கொடுக்கலாம், தெளிக்கலாம். நோய் வராமல் இருக்கணும், மஞ்சள் தூளை மேலே தெளிச்சுக்கலாம். பூண்டு, வெங்காய தண்ணீர் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அது செய்யலாம். தரையில் கால்சியம் கிடைக்கிறதுக்காக முட்டை ஓடு அரைச்சி அது போட்டு விடலாம். மற்றபடி மக்குன சாணம், சாம்பல் இதெல்லாம் கொடுக்கறது. முடியாதவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகளில் அல்லது அக்ரி ஆஃபீஸில் அசோஸ்பைரிலம், பாஸ்வோ பாக்டீரியா, பொட்டாஷ் பாக்டீரியா இது மாதிரி பவுடர்கள் வாங்கி வச்சுக்கிறது. சமமான அளவில் கலந்து தொடர்ந்து 10 நாளைக்கு ஒரு முறை, 15 நாளைக்கு ஒரு முறை தரையில் கொடுக்கறது. அதே மாதிரி தெளிப்பு முறையில் 10 லிட்டருக்கு 1 லிட்ரு மோர் கலந்து தெளிக்கலாம், 1 லிட்ரு பால் கலந்து தெளிக்கலாம். எது முடியும்னு பாருங்கள். அல்லது பஞ்சகாவியா ஈயம் கரைசல் இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம், பழக்கரைசல் செய்யலாம். இதெல்லாம் மாடி தோட்டத்தில் ரொம்ப 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 முக்கியமான கரைசல்கள். கையில் வச்சுக்கிட்டு ஆசைப்படணும். ஒரு பயிரை வச்சுக்கிட்டு அதுக்கு சாப்பாடு போடாமல் அதை பரிதாபமாக்கி அது வளரலை அப்படின்னு சொல்லிட்டு மருந்து அடிக்கிறது அப்படிலாம் செய்யக்கூடாது. உணவு தான் அடிப்படை. உணவு சரியாக இருந்தால் அந்த பயிருக்கு எந்த விதமான நோயோ பூச்சியோ பொதுவாக வராது. அந்த கவனம் வச்சுக்கணும். பராமரிப்பு ரொம்ப முக்கியம். தண்ணியில் தப்பு பண்ணக்கூடாது. அதே இது வயல்வெளியாக இருந்தால் எப்போவும் உங்கள் கையில் ஒரு 25 லிட்டர் மீனம் இருக்கணும். மாடு வச்சுருந்தீங்கன்னா கோமியம் தனியாக பிடிச்சு வைக்கணும். ஜீவாமிரத்துக்கான சாணம் தனியாக வச்சுக்கணும். அமுத கரைசல் பண்ணுறோம்னா சாணமும் கோமியமும் எடுத்து வைக்கணும். பஞ்சகாவியா போட்டு வைக்கலாம். சாணப்பாசி கரைசல் செஞ்சு வைக்கலாம். பழக்காடி செஞ்சு வைக்கலாம். பூச்சி விரட்டிக்காக பல்வேறு வகையான கரைசல்கள் இருக்குங்க. ஏதாவது ஒன்று கரைசல்களை செஞ்சு வைக்கலாம். நம்மளுடைய இடத்தோட அமைப்புக்கு ஏற்ற மாதிரி 1 ஏக்கர், அரை ஏக்கர்லேருந்து 10 ஏக்கர், 25 ஏக்கர், 100 ஏக்கர்னால் என்ன விதமான கரைசல்கள் செஞ்சு வைக்கலாம். நம்மளுடைய நிலத்தோட அமைப்புக்கு ஏற்ற மாதிரி கரைசல்கள் செய்யலாம். ஆனால் செஞ்சு வைக்கணும். அப்படி இல்லைன்னா உயிர் உரங்கள் பூச்சிக்கு தனியாக இருக்குங்க, புழுவுக்கு இருக்குது, நெமட்டோடுக்கு இருக்குது, அழுகலுக்கு இருக்குது. என்ன கரைசலோ அது நம்ம போதுமான அளவில்
வாங்கி வச்சுக்கணும். 1 லிட்டர் 200 ரூபாய் அல்லது கீழே இருக்குது, வாங்கி வச்சுக்கணும். முன்கூட்டியே வாங்கி வச்சுக்கணும். பிரச்சனை வந்ததுக்கப்புறம் ஓடக்கூடாது. நம்ம இந்த மாதா டிவியில் இந்த பேசுகிறதோட அடிப்படை என்ன? முன்கூட்டியே என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறோம். அப்போ இது வர்றோம் சொல்கிறத மனசில் ஏற்றுக்கிட்டு இதுக்கான திரவங்கள் எதுன்னு கேட்டு முன்கூட்டி வாங்கி வச்சுக்கிட்டிங்கனாலே ஒரு பயிரில் எவ்வளவு லாபம் கிடைக்கும்னு நம்ம சொல்கிறோமோ அதை எடுக்கணும். ஒரு நெல் விவசாயம் அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு 2400 கிலோ எடுக்கணும்னா எடுக்கணும். தக்காளியில் 40 டன் எடுக்கணும். ஒரு பப்பாளியில் ஒரு காய் 3 கிலோலேருந்து 4 கிலோ வரணும். பாக்கில் ஒரு கொலையில் சராசரியாக பச்சைக்காய் 8 கிலோ வரணும். இதெல்லாம் இலக்கு. வாழை 22 கிலோ வரணும் தார் அப்படின்னா வர வைக்கணும். அப்போ கையில் பொருள் இருந்தால் கொடுக்கலாம். இப்போ நம்ம செய்கிறது என்னென்னா தட்பவெட்ப சூழ்நிலையோடு சேர்ந்து நம்ம மண் வளத்தோடு சேர்ந்து நம்ம பயிரை ஒப்பிட்டு நம்ம ஒரு காரியம் செய்கிறதில்ல. முந்தி காலத்தில் நிறைய இது மாதிரி அனுபவப்பட்ட வீட்டில் பெரியவங்க இருந்தாங்க. அவங்க சொல்லுவாங்க இந்த காலத்தில் இதெல்லாம் நடக்கும்னு. இப்போ நம்ம அதெல்லாம் தெரிஞ்சிக்காமல் நம்ம ஒரு காரியம் பண்ணும்போது விவசாயத்தில் கொஞ்சம் தடுமாறினா கொஞ்சம் நெஞ்சம்னா பரவாயில்லைங்க. ஆயிரக்கணக்கான பணங்கள் நம்ம இழக்கும்போது நம்ம ஒரு நேரம் விவசாயத்தை விட்டுட்டு வெளியே வந்துடுவோம். நஷ்டம் மட்டுமே வருது அப்படின்னு வெளியே வருவோம். அதான் பண்ணக்கூடாது. முடிஞ்சவர்களும் தவறுகள் எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் விவசாயத்தோட அடிப்படை. அதை சரி பண்ணணும், தினசரி சரி பண்ணிக்கணும். செஞ்சு பாருங்கள். தொடர்ந்து இந்த சேனலில் பாருங்கள். சந்தேகங்கள் இருந்தால் கீழே இருக்க நம்பரில் கேட்டுக்கோங்க. சரிங்களா? மீண்டும் சந்திப்போம். சிறப்பான உழவும் உயரும் பகுதி நம்ம பார்த்தாச்சு. நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் நம்மளுடைய வெற்றிக்கு தடையா இருக்கிற காரணங்கள்ல அடுத்ததா என்ன காரணம். ஸோ அடுத்ததான் என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னு புவர் டைம் மேனேஜ்மெண்ட், நேரத்தை சரிவர பயன்படுத்தாமல் இருப்பது. அடிக்கடி நான் சொல்லுவேன், நேரத்தை எவன் ஒருத்தனுக்கு சரியாக பயன்படுத்த தெரியுதோ அவன் வாழ்க்கையில் தோல்வி அப்படிங்கிற விஷயமே கிடையாது, அவன் வாழ்க்கையில் சோகம் அப்படிங்கிற விஷயமே கிடையாது. ஸோ ஏன்னா நேரத்தை சரிவர பயன்படுத்துதல் ரொம்ப 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 முக்கியம். எல்லா விஷயத்தையும் நம்ம செய்து, அதாவது ஒரு விஷயத்துக்கு நமக்கு கூப்பிட்டுருக்குறாங்க, நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம்னா ஒரு 5 நிமிடத்திற்கு முன்னதாகவே செல்வது, அதுபோல் கொடுக்கப்பட்ட வேலையை கொடுக்கப்பட்ட காலத்திற்குள் கரெக்டாக செஞ்சு முடிக்கிறது. அந்த நேரத்தை சரிவர பயன்படுத்த தொடங்கிட்டோம் திட்டமிடுதலோடு. நமக்கு ஏன் அதை சரிவர பயன்படுத்த முடியலன்னா நாம் அதை திட்டமிடுதல் செய்வதே கிடையாது. ஸோ அப்போ நேரத்தை சரிவர பயன்படுத்துகின்ற பொழுது நம்மால் வெற்றிகளை பெற முடியும். நேரத்தை சரிவர பயன்படுத்தாமல் போகின்ற பொழுது நம்முடைய வெற்றிகள் நம்மை விட்டு நழுவி சென்று விடும். அதனால நேரத்தை கரெக்டாக என்ன பண்ணணும்? பயன்படுத்தணும். வேண்டும். சூப்பர். கற்றுக்கொள்வோம். தொடர்ந்து பேசலாமே. படுத்த பகுதி பார்க்கலாம். அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில ஞாபக சக்தி குறைபாடு, சின்ன குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், ஏன் வருது, அதுக்கான காரணங்கள், அதை எப்படி சரி பண்றது, அதுக்கு என்ன ரெமெடிஸ், அதை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஏன்னா குழந்தைங்களாம் படிக்கிற வயசு, படிப்புல ரொம்ப ஞாபக சக்தி இருக்கணும். ஏன்னா உலகத்துல போட்டி போட்டுதான் வாழ வேண்டியான ஒரு காலகட்டாயம். அப்ப அவங்க நல்லா படிச்சத ஞாபகம் வச்சு அதை எழுதுறது, பேசுறது, சொல்றது எல்லாம் தேவை. அதே போல வயதானவங்களுக்கு ஞாபகம் மறதி, பேர் கூட மறந்துடுறாங்க, அட்ரஸ் கூட தெரியாது, மறந்துடுறாங்க. இப்படி எல்லாம் நம்ம நிறைய பேஷண்ட பாக்குறோம். இதற்கு என்ன காரணம், என்ன தீர்வு, அதை பத்தி பேசலாம். ரொம்ப பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இப்போ முக்கியமானது எல்லாமே இப்போ நமக்கு இந்த டெக்னாலஜி மூலமா எல்லாமே ரெடிமேடா நமக்கு கிடைக்குது. ஸோ நம்ம எதுவுமே பெருசா ஞாபகம் வைத்து கொண்டு அதை செய்யணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இப்போ இல்லை. எதுவாக இருந்தாலும் ஓகே, ஃபோன் நம்பர் எல்லாமே இப்போ ஃபோன்லேயே எல்லாம் நம்ம அவங்க பேர் போட்டு சேவ் பண்ணி வச்சிருக்கிறோம். ஸோ இது ஒரு முக்கியமான காரணம். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு இன்ஃபர்மேஷனாக இருந்தாலுமே இப்போ ஜஸ்ட் ஃபோனில் நம்ம சர்ச் பண்ணோம்னா உடனே அந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சிருது. எல்லாத்தையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு அங்கே போய் சொல்லணும், டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்றது பிரச்சனை இல்லை. ஏதோ சந்தேகமாக உடனே ஃபோனை போட்டால் நம்ம ஆன்லைன்லேயே எல்லாமே வந்துடுது. ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு காரணம். அடுத்தது நம்மளுடைய ஈடுபாடு, நம்ம என்ன படிக்கிறோம், என்ன சப்ஜெக்ட்ல இருக்கு, என்ன விஷயங்கள், அதோட அதுக்கும் என்ன இன்ட்ரெஸ்ட், அது ரொம்ப முக்கியமான விஷயம். நமக்கே சாதாரணமாக தெரியும், நமக்கு பிடிச்ச விஷயங்கள் நமக்கு எளிதில் அது ஞாபகத்தில் இருக்கும். ஆமா, ஈஸியாக நம்ம கேட்டு வாங்கிக்குவோம். பிடிக்காத விஷயமோ இன்ட்ரெஸ்ட் இல்லாத விஷயமோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ சொன்னால் நம்ம அப்படியே மறந்துடுவோம். இப்போ வீட்டில் 2 பேர் இருப்பாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு,
ஹஸ்பண்ட் ஒன்று சொல்லிட்டு இருப்பாங்க, ஒய்ஃப் வேற கவனத்தில் இருந்தாங்கன்னா காதில் விழுந்திருக்கும், பட் எதுவுமே அவங்க ஞாபகத்தில் இருக்காது. ஓ நீங்கள் சொன்னீங்களா அப்படின்னு கேட்பாங்க. இதே தான் வந்து ஸ்கூலில் இருக்கக்கூடிய பசங்களுக்கும் ஏற்படக்கூடியது. அவங்க கிளாஸில் அவங்க சப்ஜெக்ட் புரியுது, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, நம்ம எதுக்காக படிக்கிறோம், ஃபியூச்சரோட அந்த லைஃப் அந்த சப்ஜெக்ட் எல்லாமே புரிஞ்சுட்டு படிச்சாங்கன்னா அந்த ஞாபகம் ஈஸியாக இருக்கும். நம்பர் 1. 2வது ப்ராக்டிஸ். இந்த ஞாபக சக்தி அப்படின்றது வந்து நம்ம எந்த ஒரு மற்ற நம்ம கைக்கு பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் மாதிரி தான். இப்போ நான் ஃபுட்பால் விளையாடுறேன் அப்படின்னா எடுத்த உடனே போய் நான் விளையாடுனா என்னால் 10 நிமிஷம் தான் ஓடி விளையாட முடியும். பட் ரெகுலராக விளையாட என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் 2 மாதத்துல ஒரு நாள் ஃபுல்லாக விளையாட சொன்னாலும் கவலையே இல்லாமல் நம்ம விளையாடுவோம். பசங்களும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். அவங்களுக்கு பிடிச்ச கேம்ஸ் அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லாக விளையாடுவாங்க. காலையிலேருந்து நைட் வரைக்கும் கிரிக்கெட்டு, வாலிபால், ஃபுட்பால் விளையாடிட்டே இருப்பாங்க. அந்த டயர்ட்னஸ் அப்படின்றத அந்த டைம் வரைக்கும் சொல்ல மாட்டாங்க. அதே போல தான் ஞாபக சக்தியும். அவங்களுக்கு பிடிச்சி இன்ட்ரெஸ்டாக செய்யணும், கூட அந்த ப்ராக்டிஸ். சில பேருக்கு ஒரு விஷயம் ஒரு தடவை படித்தா புரியும், சில பேருக்கு 2-3 தடவை படித்தாதான் அது மனசில் போய் நிற்கும். அந்த டைம் வரைக்கும் அந்த பொறுமையாக அந்த எடுத்து படிக்கிற அந்த நிதானம், பொறுமை இந்த பசங்களுக்கு வேணும். அப்படி அவங்களுக்கு இல்லைன்னா கூட இருக்கிறவங்க அதை நம்ம சொல்லி கொடுத்து இப்படி தான்ப்பா படிக்கணும், இன்னொரு 2 டைம் 3 டைம் சேர்ந்து படிங்க அப்படின்னு சொல்லி அந்த ப்ராக்டிஸோடு செய்யணும். இதுக்கு கூட ஆரோக்கியமான உணவுகள், மருந்துகள் எடுக்கும்போது அந்த அந்த சின்ன பசங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த ஞாபக மருத்துவ நம்ம நல்ல முறையில் அது முன்னேற்றத்தை கொடுக்கலாம். இதற்கு வந்து சில உடற்பயிற்சிகள் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனாக்க, இப்போ ஸ்கூல்ல நம்ம ஏதாவது தவறுகள், சின்ன தவறுகள் செய்யும் போது நமக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. தோப்பு கரணம் போடுறது, அது வந்து ரொம்ப நல்ல விஷயம் எல்லாருக்கும். ஒரு நாளைக்கு காலையில ஒரு 21 முறை தோப்பு கரணம் போடுறது இந்த குழந்தைகளோட ஞாபக சக்திக்கு மாத்திரம் இல்ல, உடல் ரீதியாக பல பிரச்சனைகள் வராமலும் தடுக்க முடியுங்கிற ரிசல்ட் இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த முத்ராஸ் இருக்கு. முத்ராஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கழிவு முத்திரை அது பண்ணணும். அதுக்கப்புறம் பேலன்ஸ், விட்டமின்ஸ் மினரல்ஸ் பேலன்ஸ் பண்ணக்கூடிய முத்திரை இருக்கு. அதுக்கப்புறம் ஞாபக சக்திக்குன்னு முத்திரைகள் இருக்கு. அதெல்லாம் வரும்போது உட்கார வச்சு ஒரு 10 நிமிஷம் அந்த குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி கொடுத்து பண்ணும்போது நல்ல ரிசல்ட் இருக்கு. இப்ப நம்ம கேம்ப்ல பாக்குறோம், நிறைய ஊர்கள்ல போறோம் இல்லையா, மத தொலைக்காட்சி நேயர்கள் வராங்க. அந்த குழந்தைகளை கூட்டு வரும்போது ஃபர்ஸ்ட் பார்த்தா சில குழந்தைகள் ஞாபக சக்தி கிடையாது, சில குழந்தைகள் ரொம்ப பிடிவாதம், சேட்டை அதிகமா இருக்கும். ஆனா அந்த குழந்தைகள் நம்ம இப்ப தொடர்ந்து மாதம் பார்த்து கவனிச்சதுல இந்த பயிற்சிகள், நம்மளோட ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ், அப்புறம் இந்த தோப்பு கரணம், இதுல பெரிய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு. அந்த தாத்தா பாட்டி அந்த குழந்தைகளை கூட்டு வரப்போது அவ்வளவு ஒரு சந்தோஷம். நம்மளே ஃபர்ஸ்ட் அந்த குழந்தைய பார்க்கும்போது நம்ம என்ன சொல்றோன்னே காதுலயே வாங்காது, அது பாட்டுக்கு ஆடிட்டு இருக்கோம். அவரை பிடிச்சி வலுக்கட்டாயப்படுத்தி உட்கார வச்சு செய்ய வச்சு பழகி மருந்துகளை கொடுக்கும்போது இப்போ அவரே நம்ம பக்கத்துல வந்து உட்கார்ந்து ஆசையா, எந்த வித தயக்கம், பயம், அந்த சேட்டை எல்லாமே இல்ல, பக்கத்துல வந்து உட்கார்ந்து நான் இதெல்லாம் செய்யறேன்னு சொல்லி நம்ம கண் முன்னாடி செய்து காட்டுறாங்க. அப்போ ஸ்கூல்லயும் அவருக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கு, எழுதுறாரு, படிக்கிறாரு, ஞாபக சக்தி எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத கண் கூட நாங்க பார்த்தது தான் இங்க உங்களுக்கு சொல்றோம். இது வந்து யங்ஸ்டருக்கு, சின்ன குழந்தையில இருந்து காலேஜ் படிக்கிற வரைக்கும் இதெல்லாம் கடைபிடிக்கலாம். இதே வயதானவங்களுக்கு ஞாபக மறதிக்கு என்ன காரணம்? வயது ஆக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இயற்கையாகவே எல்லா உறுப்புகள், எல்லா இப்போ நர்வஸ் சிஸ்டம், அப்போ எல்லாமே வந்து நாள் ஆக அந்த தேய்மானம் ஏற்படக்கூடும். ஸோ அதோட ஒரு விளைவு அது இருக்கும். பட் அதே நேரத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அந்த ஆக்டிவ் லைஃப்பில் இல்லாமல் இருக்கோம் அப்படின்றதும் ஒரு காரணம். பொதுவாக இப்போ ஒரு 40-50 வயசுக்கு மேலே என்ன அவங்க இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க அப்படின்ற போது அந்த ஒரு கான்ஸ்டன்ட் லைஃப் வந்து அவங்களுக்கு கம்மியாயிடும். இப்போ வேலைகள் அந்த யோசிக்கிற அந்த சிறப்பே வந்து அவங்களுக்கு கம்மியாயிட்டு போகிறதுனால தானாக இயல்பாகவே அந்த விஷயத்தை மறந்துடுவாங்க. நம்மளே வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அதை பற்றி நம்ம அடிக்கடி அதை பற்றி யோசிச்சுட்டே இருக்கிறோன்ற போது அது ஞாபகத்தில் இருக்கும். ஒரு வருஷம் 2 வருஷம் அதை பற்றி நம்ம பேசவே இல்லை அப்படின்ற போது அந்த சில விஷயங்கள் நமக்கு மறந்து போகிறது இயல்பு. இது வயதாக அதோட தாக்கம் இன்னும் அதிகமாக இருக்கும். இதில் வந்து கூட சில மற்ற உபாதைகள், இப்போ சுகர் இருக்கலாம், இல்லது ஹார்ட் தொந்தரவு இருக்கலாம், இல்லை ஹைப்பர் டென்ஷன் இருக்கலாம், அது மாதிரி இருக்கிற மற்ற தொந்தரவுகள் சேர்ந்து இருக்கும்போது இன்னும் அந்த உடம்போட அந்த பலகீனம், பிசிக்கல் அண்ட் மென்டல் ஸ்ட்ரென்த் குறைய அந்த ஞாபகம் அது மாத்திரம் இல்ல, அந்த சில நோய்களுக்காக எடுக்கக்கூடிய மாத்திரைகளின் பக்க விளைவுகளாலும்
ஞாபக சக்தி குறையும் வயதானவங்களுக்கு. ஆ. பொதுவா வயது ஒரு காரணம். ம். கூட இந்த மாதிரி மத்த நோய்களுக்கு எடுக்கக்கூடிய ம். மருந்துகளோட தாக்கம் ஒரு பக்கம். இன்னொன்னு வந்து தூக்கமும் சேர்ந்து குறையும் ஆமா. வயதான காலத்துல. இப்போ ம். பிறந்த குழந்தை வந்து 23 மணி நேரம் தூங்கும். ம். இதே வளர 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 அந்த தூக்கத்தின் அளவு டைம் குறையும். ம். இதே வயசு ஆக ஆக ம். உங்களுக்கு நிச்சயமாக அந்த தூக்கமும் குறையும். ஆமா. இதற்கும் வயதுக்கும் ம். காரணங்கள் இருக்கு. ம். 2 விஷயம். ஒண்ணு தூக்கம் குறைவு, இன்னொன்னு ஞாபக மறதி. ம். இதற்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் இருக்கான்னா இருக்கு. ஓரளவுக்கு ம். அவங்களுக்கு திருப்பி ம். ஆரம்பத்திலேயே எல்லாம் ஆமா. செய்துட்டு வந்தா ம். நார்மலா லைஃப் லீட் பண்ணலாம். ஆமா. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. சிறப்பு அருமையான நம்ம ஒரு இதே பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. இன்னைக்கு நாள் பேசிட்டு இருக்கோம். வெற்றிக்கு தடையாக இருக்கக்கூடிய தடை காரணிகள் ஃபைனலாக என்ன சொல்றாங்க? ஃபைனலாக என்ன சொல்கிறாங்கன்னா, என்னுடைய மைண்ட் இருக்கு இல்லையா, எப்போவுமே வந்து ஒரே நிலையில் இருக்காது. சில நேரம் நம்ம வந்து ஹாப்பியாக இருப்போம், சில நேரம் நம்ம சோகமாக இருப்போம். சில நேரம் தான் என்னால் ஹாப்பியாக இருக்கும்போது மட்டும்தான் என்னால் இதெல்லாம் செய்ய முடியும். நான் என்னோட மனசே சரியில்லைப்பா, என்னால் எதையுமே செய்ய முடியாதுப்பா அப்படின்னு நான் நினச்சேன்னா என்னால் ஒரு வெற்றியும் என்னால் பார்க்கவே முடியாது. எந்த மனநிலைக்கும் ஏற்றவாறு நம்மளுடைய பக்குவப்படுத்தி கொள்ளும் போது மட்டும்தான் நம்மளால் வெற்றியை நோக்கி பயணிக்க முடியும். கண்டிப்பாக எனக்கு வெற்றியும் தோல்வியும் ஒன்றுதான், எனக்கு மகிழ்ச்சியும் துக்கமும் ஒன்றுதான் ஒன்றுதான். அப்படிங்கிற மனநிலையில் மனப்பக்குவத்தை நாம் அடைகின்ற பொழுது நிச்சயமாக வெற்றிகளோ தோல்விகளோ நம்ம எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாக செய்யாது, நமக்கு அது தடையாகவும் இருக்காது. சிறப்பான நாள், சிறப்பான சிந்தனை. இந்த சிந்தனை கொடுத்த மகிழ்ச்சியோடு இன்னைக்கு நாளில் யார் யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்கிறத பார்க்கலாம். விருதுநகர் நிறைவாழ்வு நகரை சேர்ந்த கேப்ரியல் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா ஜெபமணி, அம்மா ஜெயமேரி, ஆச்சி ஐயம்மா, பாக்கியம், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். திருமுல்லை வாயிலை சேர்ந்த ஜெஃப்ரி ஆப்ரகாம் இன்று தனது 9ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா ஜெரி, அம்மா ஜெனி, அம்மம்மா நிம்மி, அம்மாச்சி ராணி, அப்பாயி பவுலின், தாத்தாக்கள் யூஜின், ஸ்டீஃபன், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். சிறப்பான விழாக்குளம் பகுதி பார்த்தாச்சு. இன்றைக்கு திருமண நாள், பிறந்த நாள், மற்ற விழாக்களை கொண்டாடுற எல்லாருக்கும் மாதா தொலைக்காட்சியின் சார்பாக வாழ்த்துக்களும் ஜெபங்களும். உங்களுக்கான இறை ஆசிரியம் காத்துட்டு இருக்கு, அதையும் பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் அன்போடு ஆசீர்வதிக்கின்றேன். இறை ஆசீரும் இறை அருளும் பொங்கி வழிய வேண்டும் என்று ஆண்டவரிடம் நான் ஜெபிக்கின்றேன். அன்பர்களே, நண்பர்களே, இன்று இறைவன் உங்களுக்கு தரும் ஆசீர் மத்தேயு 5:3. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர். அருமையான போதனை. இயேசு தன்னுடைய போதனையை ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களே என்று துவக்குகின்றார். இதற்கு முன்னால் அவருடைய பின்புலத்தை நாம் பார்த்தோம் என்றால் செபுலோன், நப்தலி, கப்பர்நாகும் போன்ற இடங்களில் கலிலேயா பகுதியில் ஆண்டவர் போதித்து வருகின்றார். அந்த மக்களின் அவலங்களை அவர் கண்டார். அது ஒரு அனுபவமாக மாறியது. அவர் நோய்களில் ஒதுக்கப்பட்டவர்களாக இருந்தார். மிகுந்த துன்பப்பட்டார்கள், கேவலப்படுத்தப்பட்டார்கள், அவமானம் பொங்கி வழிந்தது. அந்த மக்களுக்கு ஆறுதல் கூறும் தந்தையாக ஆண்டவர் இருந்தார். அவர்களுடைய நோயை போக்கினார், பேய்களை ஓட்டினார், அவர்களிடமிருந்த எல்லா விதமான கசப்பான எண்ணங்களையும் அகற்றி அவர்களுக்கு ஆறுதல் தந்தார். இந்த நேரத்தில்தான் அவரை அறியாமல் பொங்கி வந்த அந்த போதனையின் சாரம் நமக்கு வெளிப்படுகிறது. ஏழைகளின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர். ஏழைகளை நினைத்து பார்க்கிறார். ஏழைகளாக பிறந்த அந்த இயேசு ஏழைகளோடு உறவாடுகிறார். அவர்களுடைய இன்ப துன்பங்களில் பங்கு கொள்கிறார். அவர்களை அவர் விட்டு விலகவே இல்லை. எனவே நோய்களை நீக்குகிறார், குணமாக்குகிறார், பேய்களை ஓட்டுகிறார். விவாதங்கள் எல்லாவற்றையும் அவர் ஒதுக்கி வைத்துவிட்டு ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றோர் என்று சொல்லுகிறார். விவிலியம் படித்தவர்கள், கற்றவர்கள், கடவுளோடு இருக்கிறவர்கள் யாரும் ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றோர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த வாக்குகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏனால் ஏழைகள் கடவுளால் தண்டிக்கப்பட்டவர்கள், அவர்களுடைய சாபம் பெற்றவர்கள் என்று சொன்னார்கள். எனவே இயேசு ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றவர்கள் என்று சொல்லும் பொழுது எல்லாம் தலைகீழாக மாறிவிடுகிறது.
ஆண்டவர் ஒரு புரட்சியை ஏற்படுத்துகின்றார், புரட்டி போடுகின்ற தன்னுடைய போதனைகளை தருகின்றார். இவ்வாறு ஏழைகளின் சார்பாக இருக்கக்கூடியவர் நம்முடைய பிரான்சிஸ் தந்தையும் நம்முடைய திருச்சபை ஏழைகளுக்கான திருச்சபை, ஏழைகளோடு இருக்கின்ற திருச்சபை, ஏழைகளை வழிநடத்துகின்ற திருச்சபையாக இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். ஆம் அன்புக்குரியவர்களே, இயேசு போதித்த இந்த போதனை நம் இதயத்தை தொடுகிறது. ஏழை எளியவர்களை அவர் கண்ணோக்குகிறார். எளியவர்களுக்காகவே இந்த வந்தார். லூக்கா நற்செய்தியில் ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றவர்கள் என்று 6வது அதிகாரத்தில் லூக்கா நமக்கு தெளிவாக சொல்லுவார். ஏழைகள் ஆண்டவருக்கு ஏற்றவர்கள், ஏழைகளுக்காக வாழ வேண்டும் என்று தன்னுடைய வாழ்வையை அர்ப்பணித்தவர் அவர். எனவே இந்த நாளில் ஏழைகள் நம்மோடு இருக்கிறார்கள் என்பதை மறக்க வேண்டாம். அவர்களுக்கு உதவி செய்வதும் அவர்களை அரவணைப்பதும் ஆசீர்வதிப்பதும் ஏழைகளின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர் என்பதை நிஜமாக மாற்றுகிறது. நம்முடைய வாழ்வும் அவ்வாறு அமைய ஆண்டவரிடம் வேண்டுவோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக, உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இதை கேட்டுக்கொண்டிருப்போர் அனைவருக்கும் எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மிக்க மகிழ்ச்சி. நம்ம அன்பு ஆயரோட இறையாசர் நம்ம அனைவருக்கும் நிறைவாக கிடைச்சிருக்குது. இந்த மகிழ்ச்சியோடு இன்றைய நாளில் கற்றுக்கொண்ட சிறப்பான பாடம் வெற்றிக்கு தடையாக இருக்கக்கூடிய தடை காரணிகள். இது வெளியிருந்திருக்கக்கூடிய தடை காரணிகள்லாம் கிடையாது, நம்மக்கிட்ட நமக்கு தெரியாமலே நம்ம கூடவே வச்சிருக்கக்கூடிய தடை காரணிகள் தான். அப்போ இந்த விஷயத்தை எனக்கு சிந்தித்து பார்த்திருக்கிறோம். இதில் எதையெல்லாம் என் வாழ்விலிருந்து நான் அகற்றி விட வேண்டுமோ அதையெல்லாம் நான் அகற்றி விடுகின்ற பொழுது எனக்கான வெற்றியை என்னால் பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கான சிறந்த வழிகாட்டுதலை காட்டிய இறைவனுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சதனால் இனிதே தொடரலாம். அன்பானவர்களே, கவனமுடன் செயல்படுவோம், வெற்றி காண்போம், மகிழ்ந்திருப்போம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜபங்களும். மீண்டும் உங்களை கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.